ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். உங்களுக்கு கேசரி ரொம்ப பிடிக்குமா? ஒரு தடவை இதில் கேசரி பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை வறுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறினாக்கில் நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம். இதுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு அந்தளவு எடுப்படாதுங்க. காஞ்ச திராட்சை நல்லா புசுன்னு பொங்கி வந்தாக்கில் நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம். முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு ரவையை தனியாக வறுக்காதீங்க. இதுலேயே ரவையை சேர்த்து வறுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளவு எடுத்துக்கணும். இது நல்லா குறைஞ்சது ஒரு நிமிஷமாவது வறுத்து விடணும். குறைஞ்ச தீயில் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மாற வேண்டாம். தீயை குறைவாக வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு வறுத்திங்கன்னா நெய் எல்லா இடத்துலையும் பரவிடும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூடான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது கட்டாயம் வேணும்னு இல்லை. ரவை நல்லா வறுபட்டுட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் குழிவான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கட்டியான பால், காய்ச்சி ஆற வச்ச பால். இதுக்கு பதிலாக கட்டியான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 கப் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும். கொதிக்கையில் தீயை குறைவாக வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ரவை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். 1 கப் பால், 2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குறைஞ்ச தீயில் தான் இருக்கணும். இப்போ நம்ம பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவை அப்படின்னா கொஞ்சமாக கேசரி கலர் போட்டுக்கோங்க. பொதுவாக இந்த பால் கேசரி, தேங்காய் பால் கேசரிக்கு கலர் இல்லாமல் இருக்கையில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்துட்டு தளர்வாக இருக்குது. இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம நார்மல் ரவையில் நீங்கள் இனிப்பு சுவை தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம உப்பு சேர்ப்போம் பாருங்கள், அது முதல்ல தண்ணியிலேயே போடுவோம். ஆனால் பால் கேசரியில் தண்ணியில் போடக்கூடாது. ரவை நல்லா வெந்த பிறகு தான் போடணும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சீனியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன். இது நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைச்சலாக எடுத்துக்கலாம். ஆனால் முழுசாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 1/2 கப்பை வச்சுட்டு மீதியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி அளவு எடுத்துருந்தேன். 1.25 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறணும். சீனி சேர்ந்த உடனே நெகிழ்ந்து கொடுக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1/2 கப் சீனியை, அதை இப்போ தான் சேர்த்துக்கணும். முதல்ல சேர்க்கலை. இது இப்போ சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுங்க. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது பால் கேசரி ஆறின பிறகு கூட உங்களுக்கு அப்படியே தளர்வாக அல்வா பதத்திலே இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். நம்ம கடைசியாக சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா, சீனியும் நெய்யும், அது நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். அந்த கேசரியை தளர்வாகவே வச்சுருக்கோம். நல்லா ஆறிடுச்சுங்க. 2 ஹவர்ஸ் தாண்டிட்டு. இப்போ நான் உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஆறின பிறகு கூட உங்களுக்கு அல்வா மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு தளர்வாக இருக்கும். நமக்கு சில பேர் கேசரி பண்ணையில் அந்த பீஸ் போடுற மாதிரி கட்டியாயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த டிப்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.